பாஜகவிலிருந்து விலகிய மறுநாளே காங்கிரஸில் இணைந்த பாஜகவின் முக்கிய புள்ளி. பதறும் பாஜக மேலிடம். டெல்லியில் கூடிய பாஜகவின் அவசர கூட்டம். உச்சக்கட்ட பரபரப்பில் டெல்லி, அதாவது ஹரியானாவில் வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்கிடையே காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி இடையேயான தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வந்த நிலையில் சுமூக முடிவு எட்டப்படாத நிலையில் ஹரியானா மாநில சட்டசபை தேர்தலில் 20 தொகுதிகளுக்கான முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை கடந்த திங்கட்கிழமை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டிருந்தது. மேலும் ஆம் ஆத்மி கட்சி தனது 2வது கட்ட பட்டியலை நேற்று வெளியிட்டிருந்தது. அதில் மேலும் ஒரு 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருந்தது ஆம் ஆத்மி கட்சி. இந்த நிலையில்தான் பாஜகவும் அங்கே போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. இதில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் ஹரியானா பாஜக மாநில துணைத் தலைவர் சந்தோஷ் யாதவ் என்பவர் நேற்று கட்சியிலிருந்து விலகியிருந்தார். அத்லி என்ற தொகுதியில் சந்தோஷ் வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆர்த்தி போட்டியிடுவார் என பாஜக அறிவித்தது. இதனால் பாஜக மாநில துணைத் தலைவர் பதவியை சந்தோஷ் யாதவ் என்பவர் ராஜினாமா செய்துள்ளார். அது மட்டுமில்லாமல் பாஜகவிலிருந்து விலகிய இந்த சந்தோஷ் யாதவ் என்பவர் இன்றைய தினம் காங்கிரஸில் இணைந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த சந்தோஷ் யாதவ் என்பவர் பாஜகவின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக இவரே தற்போது பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்திருப்பது பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இவர் மட்டுமே அல்லாமல் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக இப்படி வரிசையாக பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைய என்ன காரணம் என்பதை பற்றி கண்டறிய டெல்லியில் அமித்ஷா தலைமையில் இன்று பாஜகவின் அவசர கூட்டம் ஒன்றை கூட்ட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் பாஜகவின் அழிவு ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்றும் இப்போது அதன் முடிவை எட்டி வருகிறது என்றும் அதன் எதிரொலிதான் இப்போது பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸில் முக்கிய நிர்வாகிகள் இணைந்து வருவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.